ஹாய் எல்லாருக்குமே நமஸ்காரம். வருதுடா 5 மணிக்கே பிளாக்கி 5 மணிக்கே இல்ல. அவள இங்கேயே தான் நான் இங்கேயாச்சு. என்ன பார்த்தாலே நான் இங்கே வந்தேன்னா, இவன் இங்கேயே தான் மோஸ்ட்லி இருப்பான். என்னன்னா, நான் 2 பிராവശ്யம், 3 பிராവശ്யம் பாலெல்லாம் குடிப்பேன். சாமிக்கு வச்ச பாலும் குடுப்பேன் குழந்தைக்கு. கொஞ்சம் திக்கா குடுப்பேன். திக்கா குடுக்கப்படாது சொல்லுவா. ஆனாலும் நான் குடுக்குறேன். கடகடான்னு உள்ள வந்துவிட்டேன். என்னடா வெளியில போடா சொன்னா கேட்கறதே இல்லை. அப்புறம் வாடா பால் தரேன்னு சொன்னப்ப தான் வெளியில வந்தா. பார்த்தீங்களா? ஒரு வருஷம் குடுத்தாச்சு. நான் எனக்கு குடுக்கறத அவன் குடிக்கிறத பார்க்குறது ரொம்ப அழகா இருக்கு, இஷ்டமா இருக்கு. ஆனா நம்மளுக்கு அத்தனைയൊന്നും குடுக்க முடியாது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் பால் வரைக்கும் 2, 3 நாய்க்கு 2 நாய் இவளோட அம்மையும் வந்திருந்தா. குடுத்தாயாச்சு. பாத்திரமெல்லாம் வெளியில தான் போட்டு தேய்க்கணும். அந்த சிங்கில அந்த பைப்பில் அந்த இது உடைஞ்சிருக்கு வாஷரு. அதனால வெள்ளம் அதில் வரதில்லை. போன பிராവശ്யம் வரதே எங்கள் ஆத்துக்கார்ட்ட சொன்னேன். இந்த ஒரே ஒரு இதுன்னா எங்கள் ஆத்துக்கார்ட்ட எது சொன்னோமோ அது ரொம்ப அசால்ட்டாக இருப்பார். ரொம்ப கேஷுவலாக ஒன்றுமே அது ஒன்றும் வருது இல்லை அந்த இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப தேசியம் வரும். என்னன்னா அவள் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த பியூரிட்டியோட வேஸ்ட்டு வெள்ளம் வருது இல்லை அதையே யூஸ் பண்ணிப்பான். ரொம்ப ஒன்றும் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு நம்ம வந்தாச்சுன்னா நிறைய பாத்திரம் ஆகிறது. அந்த பைப்பில் வெள்ளம் வரல அது உடஞ்சிருக்கு. அது வந்து மாற்றுங்கோ சொன்னால் கேட்குறதே இல்லை. அதெல்லாம் தான் நம்மளுக்கு இதை பேசி பேசி தேவையில்லாமல் வந்து 2 நாள்லேயே சண்டை போடுறியா கேட்பாரு. நம்மளுக்கு இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணலைன்னா பிடிக்காது. நம்மளை அங்கே பண்ணலை ரொம்ப நாள் ஆனால் கூட அதுக்கு அத்தனை கஷ்டப்பட்டிருக்கேன் நான். சரி சொல்லிவிட்டு இட்லியும் வெங்காய சட்னியும் கேட்டார். சரி எனக்கு இன்றைக்கி வெங்காயம் வேண்டாம் சொல்லிவிட்டு நம்ம சின்ன வெங்காயம் என் பொண்ணு தந்தா அதை உரித்து தக்காளியும் போட்டுட்டு குழந்தைகளுக்கு இங்கேயே நான் வர வரைக்கும் 2 நாளைக்கு இங்கேயே சாப்பிட்டா போகிறேன். நேற்றுக்கும் அப்படி தான் பண்ணேன், இன்றைக்கும் அப்படி தான் பண்ணினேன். இன்றைக்கி நான் கூறுக்க பண்ண போகிறேன். ஆனால் அது ஒன்றும் வீடியோ எடுக்க முடியும் தோணலை. என்னென்னா லலிதா வர்றதுனால கொஞ்சம் வேலை நிறையா இருக்கும். கிடக்கிடான்னு முடிக்கணும். அதோட இதொன்றும் இருக்குமான்னு தெரியலை. ஆனால் முடியாதுன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. சரி சொல்லி நினச்சி ஐயோ என் பேச எனக்கு ஒரு இதாகிறது. அப்புறம் சரி வெங்காய சட்னியும் இட்லியும் பண்ணினேன். அப்போ அப்படி நிறைய எங்களுக்கு சின்ன சின்ன ஓர்மைகள் நிறையா. இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு இது ஒன்றும் இருக்கா கேட்டால் இல்லை. அவளுக்கு என்ன பெருசானா என்ன சொல்லுவாள் குழந்தைகள்கிட்ட? என் பிள்ளையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாள். பீச்சுக்கு போனேன், நான் பானிபூரி தின்னேன், மசாலா பூரி தின்னேன், செல்லு நோண்டினோம், என்ன சொல்லுவாள், இன்ஸ்டாகிராம் பார்த்தோம், ஃபேஸ்புக் பார்த்தோம், ட்விட்டர் பார்த்தோம், டிவியில் அதை பார்த்தோம். வேறு ஒன்றுமே அவளுக்கு மலரும் நினைவுகள் எல்லாமே இல்லை. அது நான் என் பிள்ளைகிட்டே சொல்லுவேன். அப்படியே கருவடா மூடப்படி இந்த ரூம் வந்து அங்கே கெஸ்ட்டுக்காக வச்சுருக்கோம். மாடியில் இந்த ரூம் பெரிய ஒரே ரூம் அட்டாச்சோடு இருக்கும். ஒரு டைனிங் டேபிள் மட்டும்தான் போட்டிருக்கோம். சரி யாராக வந்தால் பெட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பெட்டு புதுசாக வச்சுருக்கோம். அந்த நேற்றுக்கு பண்ணின கருவடா ரொம்ப சூப்பராக வந்தது. 2 பிராവശ്யம் கொஞ்சம் வெள்ளம் ஜாஸ்தியானதுனால இன்றைக்கி அப்படி பர்ஃபெக்டாக நீளமாக வந்தது. ஒரு ஸ்கெயில் மாதிரி ஒரு ட்ராப்பு கூட வளையலை. அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிழிஞ்சுட்டே இருக்கலாம் தோணிது நேற்றுக்கு. இப்போ தான் நம்மளுக்கு என்ன நம்ம அதிகமாக நம்ம ஆற்றுக்கு பண்ணியிருக்கோம். இந்த பொடி போட்டு நான் பண்ணலை. எங்கள் அக்கா சொன்ன மெத்தட்லேயாக்கம் பத்மாக்கா என்னோடய பெரிய அக்கா குளத்தூரில் இருக்காளா, அவள் சொன்ன மெத்தடில் தான் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே எனக்கு மாவு கழிஞ்சு கொடுத்து இல்லாட்டா பண்ணிகிட்டே இருக்கலாம் போல தோணுது. அதைத்தான் முதிர்த்து வச்சோன்னா காத்தால் 5 மணிக்கு ஆக்கிட்டாலும் அத்தனை வேலையும் பண்ணுற வேலையும் இல்லை வேறு. போர் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப போருப்பா. சென்னையில் சமயம் இல்லை, இங்கே சமயம் போகிறதில்லை. ஐயோ லேடிஸ் ஆற்றுல இருக்கா இல்லைடா, அவளையெல்லாம் நான் கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். என்னன்னா எப்படி தான் வீட்டில் இருக்காளோ தெரியல. அப்படியே இட்லியை எடுத்தாச்சு. இது குட்டி பாத்திரம் 3 3 மாறணும். எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் இது போகிறேன்னு சொல்லி என்னோடய நாத்தனார் கொடுத்தா. அப்படியே நாங்கள் பார்த்தெல்லாம் எங்கள் ஊர் என்னது எங்களோட கிராமம் அப்படியே லலிதா வந்திருக்கா. எங்கள் ஆத்துக்கார் கூட அப்படியே கொஞ்சம் டவுனில் கொஞ்சம் வேலை இருந்தது. அப்படியே 2 பேருமே போனோம். போகிற வழிகளெல்லாம் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் எங்களோட கிராமமாக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கா? யாரெல்லாம் வரையில் சொல்லுங்கோ. பாலக்காட்லேருந்து கொல்லங்கோடு பைலூர் கிராமம். இது கேரளாலேயாமல் இருக்குது. எல்லோரும் வாங்கோ.